கடந்த மாதம் முழுவதும் கருத்தாய் காத்த கருணை வள்ளல் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியால் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் என்ற இடத்துல நான் இதை உங்களை வைத்து நான் வாசிக்கிறேன். உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுப்போமானால், விடுதலை பற்றிய வாக்குறுதியும் புதிய உடன்படிக்கையும் என்று ஒரு தலைப்பை இந்த அதிகாரத்துக்கு நம்ம கொடுக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, பாபிலோன் தேசத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்கள். யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுதான் இந்த வசனங்கள். இந்த எரேமியா 30வது அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். அவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களை மகிமைப்படுத்த போகிறார். இன்னும் எந்த சூழ்நிலையிலும் இனி நீங்க சிரமப்பட மாட்டீங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக வேதனையான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவர்கள் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பின் காலத்தில் மிகுந்த வேதனையோடு, துக்கத்தோடு, ஒரு அடிமைத்தனத்தோடு, இன்னும் அவர்கள் பலவிதமான துன்பத்தோடு, இல்லாமை, வறுமை, கஷ்டம், இன்னும் ஒரு சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு, உங்களை மூதாதையர்களுக்கு நான் கொடுத்த தேசம், அங்கே உங்களை நான் கொண்டு வந்து மறுபடியும் சேர்ப்பேன், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கும்போது அங்கே அதே வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்படுமா. அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய போகிறாராம், கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு சொல்லுறாரு. அங்கே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல். ஏன்னா ஒரு நல்ல தேசத்துக்கு அவங்க விடுதலையோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட ஆடல் பாடலோடு கூட அவங்க சந்தோஷமாக நீங்கள் வாழ போறீங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களிலும் அவங்களுடைய ஜனங்களை பெருக செய்வேன். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி உங்களை அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியும் சொல்லுகிறார். இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்க குறுகி போவதில்லை. அதே வசனத்துல இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாராம். உங்களை மகிமைப்படுத்துவாரு. இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் சிறுமப்பட மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பணி செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, என் குடும்பத்துக்குள்ள, ஊழியத்தின் பாதையில நீங்க குறுகி போய் ஒரு வேளை நீங்கள் உங்களை பற்றியே யாருக்குமே தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனால் நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேனே, என் வாழ்க்கையில் எந்த ஒரு மகிமையும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இனி வர்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, உங்களை மகிமைப்படுத்த போகிறாரு. உங்களை நீங்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்ன செய்ய போவதில்லை, சிறுமைப்படுவதில்லை. ஒரு வேத பகுதியின் மூலமாக இதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் அறிந்தபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் கடல் கடந்து போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா கல்லறையிலேருந்து ஒரு மனுஷன் வாரான். அவன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், சங்கிலிகளினாலும் இன்னும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட மனுஷன். காவலில் அவனை வைக்க முடியலை. ஸோ அவன் அதெல்லாம் அந்த காவலெல்லாம் மீறி அவன் வெளியே குகைகளிலும் மலைகளிலும் தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொண்டு இன்னும் வஸ்திரம் இல்லாதவனாக, அந்த சத்ரு பிடியினால் பிசாசு பிடித்தவனாக அவன் மிகுந்த கூக்குரலிட்டு அவன் அப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஜனங்கள் அவனை பார்த்தாலே பயப்படுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே கடல் கடந்து அந்த மனிதனை தேடி போனார். இயேசுவை கண்டவுடன் அவன் அந்த ஆவிகள் எல்லாம் பயப்படுது. எங்களை இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லுது. ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்த மாத்திரத்தில் அவனிடத்தில் இருந்து அவனுக்கு சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த மனிதன் பேசுகிறான்,
நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் லேகியோன்னு சொல்லி, லேகியோன் பிசாசு பிடித்த அநேக பிசாசுகள், ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய கட்டுகளோடு அந்த மனிதன் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், அவைகள் பன்றிகளுக்குள்ளே போகிறது. அந்த மனிதன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். அவன் அது மட்டுமல்ல, அவன் தெக்கபோலியா தேசத்துக்கு போய் இயேசு தனக்கு செய்ததை எல்லாருக்கும் சொல்லி அறிவிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் விடுதலையாக்குவது மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரனாக அவர் மாற்றுகிறதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கடந்து வந்து உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவது மட்டுமல்ல, அவர் சிறையிருப்பில் இருக்கிற உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை என்ன செய்ய போகிறார், கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். எப்படி அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை அவர் கடந்து போய், இயேசுவே போகிறார், கடந்து போய் அவனை சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுத்து ஜனங்களெல்லாம் அவனை கண்டு பயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் இப்படி குகைகளிலும் காடுகளிலும் வனாந்திரங்களிலும் தங்கியிருந்த ஒரு மனுஷனை உன் சொந்த வீட்டுக்கு போ, உன் சொந்த ஊருக்கு போன்னு சொல்லி அங்கே போய் என்னை குறித்து சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசம் முழுவதும் இயேசுவை பிரசித்தம் பண்ணுகிறான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்களுக்கு விடுதலை வரும், ஒரு செழிப்பான ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆடல் பாடல் சத்தமும் சோத்திரமும் உண்டாகும். நீங்கள் இனி குறுகி போவதில்லை, உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 1ஆவது தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி, இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி குறுகி போவதில்லை, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிறவங்க, திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க, பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை நீங்கள் கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற இடத்துல அவங்கள மகிமைப்படுத்த போகிறீங்க. இனி அவர்கள் நெருக்கப்படுவதில்லை, ஒடுக்கப்படுவதில்லை, குறுகி போவதில்லை, சிறுமைப்படுவதில்லை என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நான் அடிமையும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றி ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து அவங்கள மகிமைப்படுத்தி குறுகி போகாதபடி ஆண்டவரை குறைவுகளை நிறைவாக்கி நீங்கள் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.